விருத்தாச்சலம் அருகே ஓராண்டுக்கு முன்பு செய்வினை நீக்குவதாக கூறி மூதாட்டியிடம் நகையை திருடிச் சென்ற போலி மந்திரவாதி பிடிபட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பெரிய கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரது வீட்டுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதியவர் ஒருவர் வந்துள்ளார். பசியாக இருக்கிறது என்றும் ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். முதியவரின் நிலைமையை பார்த்து இறக்கப்பட்ட மூதாட்டி தனலட்சுமி அவருக்கு உணவளித்திருக்கிறார். மந்திரவாதியைப் போலிருந்த அந்த முதியவர் வீட்டில் செய்வினை சூனியம் இருக்கிறது என்றும் அதனை அகற்றாவிட்டால் ஆபத்து ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். அதனை கேட்ட மூதாட்டி தனலட்சுமி மற்றும் அவரது கணவர் வரதராஜன் அதை எப்படி அகற்றலாம் சாமி என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு பரிகார பூஜை இருக்கு, நாளைக்கு பூஜை பொருட்களோடு வந்து அதை எடுத்து தருகிறேன் என்று கூறி அந்த முதியவர் அங்கிருந்து சென்று விட்டார். மறுநாள் தனலட்சுமியின் வீட்டிற்கு சென்ற மந்திரவாதி பரிகாரம் செய்வதைப் போல் பாவனை காட்டியிருக்கிறார். பின்னர் இருவருடைய கையிலும் ஒரு ரசாயன பொடியை கொடுத்து தண்ணீரில் கரையுங்கள் என்றும், இது வெள்ளையாக வந்தால் பிரச்சனை இல்லை, சிவப்பாக வந்தால் துர்சக்திகள் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறியதை அப்படியே நம்பிய அந்த தம்பதி அந்த பொடியை தண்ணீரில் கரைத்திருக்கிறார்கள். அது இரத்த கலரில் சிகப்பாக மாறியுள்ளது. இதைக் கண்டு தனலட்சுமி மற்றும் வரதராஜன் ஆகியோர் பயந்து போய்விட்டனர். வீட்டில் சூனியம் இருக்கிறது என்றும் அதை எடுக்காவிட்டால் இரத்தம் ஓடும், வயதான தம்பதியின் மகனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் கட்டுக்கதைகளை அளந்து விட்டிருக்கிறார் அந்த முதியவர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தனலட்சுமி மற்றும் அவரது கணவர் வரதராஜன் சாமி என்ன செய்ய வேண்டும் என்று மந்திரவாதியிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆகா, அடிமை சிக்கிரிச்சிடோ என்று மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்த அந்த மந்திரவாதி பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அந்த தம்பதியினரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். வீட்டில் குங்குமம், எலுமிச்சை பழம் உள்ளிட்டவற்றையெல்லாம் வைத்து ஓம் கிரீம் கிரீம் என்றெல்லாம் போலி மந்திர பூஜைகளை அந்த மந்திரவாதி ஆரம்பித்திருக்கிறார். இருவரையும் பூஜையில் அமருங்கள் என்று கூறியிருக்கிறார். பரிகாரத்தின் பொழுது உடம்பில் எந்த ஆபரணங்களுமே இருக்கக்கூடாது என்று கண்டிப்போடு கூறியிருக்கிறார் அந்த மந்திரவாதி. நகை அணிந்திருந்தால் அதனை கழற்றி வைத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் அவர். தனலட்சுமியும் தான் அணிந்திருந்த 6 சவரன் தாலி செயினை அங்கு கழற்றி கொடுத்திருக்கிறார். அதை வேட்டி துணியில் மடித்து கட்டி அந்த மந்திரவாதி பூஜையில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். மறுநாள் வந்தாங்க. மறுநாள் இப்படி உங்கள் வீட்டில் வைப்பு சூரியன் இருக்குன்னு சொன்னான். சரி இன்னைக்கு பார்த்துட்டு கூட்டம். மச்சா நாள் வந்தான். உன் மௌனுக்கு ரத்தம் அது ஓடுது, கறி தூது நுணுக்குங்கண்ணா. நுணுக்கணும் கொடுத்தான். சாமி படத்தில் கொண்டு தூவினோம். தூவி விட்டு அதை அள்ளி கையில் தீர்த்து மாடினான். தீர்த்தனா எங்கள் வீட்டுக்காரர் தண்ணியை ஊற்றினாரு. ஊற்றந்தான் ரத்தமாக அந்த தாம்பாளம் போட ஓடிச்சு. அவர் அள்ளி தீர்த்தினாரு. நான் தண்ணி ஊற்றினா ரத்தமாக ஓடிச்சு. இதேமாரி உனக்கு ரத்தம் அது ஓட போது உன் பிள்ளை சாக போகுதுன்னு சொன்னான். இது எல்லாம் கழட்டி வச்சு தோடு மாட்டில் ஸ்டாரி சாடு கழுவி செய்யணும். எல்லாத்தையும் கழட்டி வச்சு நீ சாமி கும்பிட்டுட்டு ஐநா கோயில் போய் கும்பிட்டுட்டு வரோம் நாங்கள். அப்புறம் படிச்சுட்டு எடுத்து கொடுக்கலான்னு நெசனால நம்ம பிள்ளைங்க இப்படி வேணும். நல்லா கழட்டி படித்தோம் அவங்க கையில் வச்சு படித்தோம் கொடுத்தோம் கையில் வச்சு. சுமார் 1 மணி நேரம் நடந்திருக்கிறது அந்த பூஜை. அந்த 1 மணி நேரத்தில் நகையை எப்படி சுருட்டலாம் என்று மந்திரவாதி யோசித்து ஒரு முடிவை எடுத்துவிட்டார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொடுத்து அதை வீட்டை சுற்றியும் மேல் மாடியிலும் கொண்டு போய் தெளித்து விட்டு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். கணவன் மனைவி 2 பேரும் சாமி சொல்லிவிட்டாரே என்று தண்ணீரை தெளிக்கச் சென்று விட்டார்கள். பின்னர் அவர்கள் அங்கிருந்து வந்ததும் எலுமிச்சை பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்களோடு மூதாட்டியின் நகை உள்ள வேட்டி முடிச்சையும் கொடுத்து பத்திரமாக வைத்துவிட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு வந்து நகையை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் அந்த மந்திரவாதி. தம்பதி கோவிலுக்கு சென்ற போது வரதராஜனுக்கு லேசான மயக்கம் வந்துள்ளது.
இதனால் சந்தேகமடைந்த தம்பதி உடனடியாக வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அந்த மந்திரவாதி மாயமாகிவிட்டார். வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகை பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது அதில் நகைக்கு பதிலாக சிறிய கற்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். என்ன செய்வது என்று தெரியாமல் அக்கம் பக்கம் சென்று அந்த முதியவரை தேடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாடியில் தண்ணீர் தெளிக்கச் சென்ற நேரத்தில் நகையை திருடிவிட்டு அதில் கல்லை கட்டி வைத்துவிட்டு ஏமாற்றியது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கடந்த 1 வருடமாக மூதாட்டி மனவேதனையோடு இருந்துள்ளார். இந்நிலையில் மூதாட்டி தனது மகள் வீடான கொம்பாடிக்குப்பம் கிராமத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஒரு முதியவர் சூனியம் எடுப்பதாக கூறி அந்த கிராமத்தில் யாரிடமோ ஏமாற்றியதாகவும் அவரை அப்பகுதி மக்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக மூதாட்டி தனலட்சுமி அங்கு சென்று பார்த்திருக்கிறார். தன்னிடம் நகையை திருடிச் சென்ற முதியவர்தான் என்பதை அவர் அடையாளம் கண்டு உடனடியாக சத்தம் போட்டிருக்கிறார். உடனே அந்த முதியவர் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். ஓடிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதில் அவருடைய முகத்தில் காயம் ஏற்பட அவரை மீட்ட பொதுமக்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தனலட்சுமி விருத்தாச்சலம் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். வயசானவர் வந்தாருங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாரு. சாப்பாடு கொடுத்தாங்க, வந்தாங்க. சாப்பாடு கொடுத்து கொஞ்ச நேரம் செஞ்சு குഞ്ഞിൻ്റെ பேசிட்டு நான் என்ன பண்ணாருன்னு தெரியல, அந்த மழை வந்து கீழே வந்துட்டான். வந்தார், என் கழுத்தில் கறந்த சங்கிலியில் கழுத்தில் கறந்த காலில் கண்ணில் கறந்து தாலி குண்டு எல்லாத்தையும் சுத்தமாக கழுத்து வச்சுக்கிறாங்க. என் ஊர் பெரிய கண்டி வைப்பாங்க, ஒரு வயசுல ஊர் தனி விடுங்க, சுற்றி ரோட்டை தாண்டி வந்தாலும் சொன்னேன் எனக்கு. நான் ரோட்டுக்கு அங்கால இருக்கேன். அப்போதாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டாரு. நான் இப்போ என் மவுத்துக்கு போயிருந்தேன், அங்கே எல்லாம் இந்த ஆளான பார்க்க சொன்னாங்க. ஓடி பார்க்க போனால் ஒரே ஓட்டம் ஊத்தாங்களோட ஓட்டாரு. ஓடி பிடிச்சி பார்த்தா அப்புறம் பசங்க எல்லாம் ஓடி அவங்க போட்டி பிடிக்கலாம் பிடிச்சாங்க. பிடிச்சதான் அவங்க வந்து அங்கே கீழே கொடுத்தான். இந்த ஆள் தாங்க என் நகை திருநது. திருவாரூரில் திருநங்க தான் என் நகை திருநது. போலீசார் முதியவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் வயதானவர்கள் இருக்கும் வீடுகளை குறிவைத்து முதியவர் கைவரிசை காட்டி வந்தது தெரிய வந்தது. இதனால் முதியவரிடம் பலர் ஏமாந்திருக்கலாம் என்றும் அவரிடம் முழுமையாக விசாரித்தால் மேலும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்றும் கூறப்படுகிறது. பில்லி சூனியம் எடுப்பதாக கூறி ஏமாற்றிய முதியவரை பாதிக்கப்பட்ட மூதாட்டியே ஓராண்டுக்கு பிறகு அடையாளம் கண்டு போலீசில் பிடித்து கொடுத்த சம்பவம் விருத்தாச்சலத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.